இல்ல அவருக்கு முதல்ல எங்க மின்வெட்டு இருக்குன்னு சொல்லுங்க. தினமும் வந்து மின்சார வாரியம் சார்பாக எங்கெங்கெல்லாம் மின்வெட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து மின்சார பாதிப்பு இருக்குது நம்ம வெப்சைட்ல பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். ஒவ்வொரு நாள் 35 இடம் 40 இடங்கள்ல இதுல வந்து நேத்து வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கு. அதுல 52 இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல 15க்கும் மேற்பட்டது வந்து 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அது 15க்கும் மேற்பட்ட இடங்கள். அது அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 இடங்கள்ல நம்ம நேற்று நடந்த அனைத்து மின்சார பாதிப்புல 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதுல பெரும்பாலான இடங்கள்ல 15 நிமிஷத்துக்குள்ள சால்வ் செய்யப்பட்டிருக்கு. சோ தமிழகம் முழுவதும் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல 4.5 லட்சம் டிரான்ஸ்பார்மர் இருக்கிற ஒரு இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நீங்க 52 இடங்கள் நேற்று பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதுல வந்து 37 இடங்கள் 1 மணி நேரத்துக்குள்ள சரி செய்யப்பட்டிருக்கு. அதற்கான அனைத்தும் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் பப்ளிஷ் பண்றோம். பொதுவா அவர் வந்து ஏதோ சொல்லணுன்றதுக்காக திரு எடப்பாடி அவர்கள் வந்து அவருடைய கட்சி பிரச்சனையே பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுல மாத்திருக்காக தமிழகம் முழுவதும் 52 இடங்கள்ல நேற்று வந்து மின்சாரம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த 52 இடங்கள்லயும் எதனால பாதிப்பு அதுக்கு முதல் நாள் 35 இடங்கள் நினைவு 35 இடங்கள். சோ அது என்னன்னு கடந்த ஒரு வாரமாக எவ்வளவு இடத்துல மின்சாரம் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி நம்ம பப்ளிஷ் பண்றோம். எவ்வளவு நேரத்தில் அதை சரி செய்யறோம், என்னென்ன சரி செய்யறோம் சொல்லிட்டு தெளிவாக தினமும் காலையில முந்தான் நம்ம அதுக்கு முதல் நாளுடைய மின்சார வெட்டு சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பப்ளிஷ் பண்றோம். அவர் நேரடியா வந்து அவர் திமுக பார்த்து சொல்லணும். ஏன்னா அது வந்து நிறைய இடத்துல திமுகவின் தூண்டுதலின் பேர்ல நிறைய தவறுகள் நடக்கிறதாக எங்களுக்கும் தகவல் வந்துச்சு. அவர் திமுக பார்த்து சொல்லியிருக்காரு. திமுக தான் பதில் சொல்லணும். கொலைகள் நடைபெற்றிருப்பதாகவும் 17 சிறுமிகள் போன முந்த ஆட்சி 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்து குற்ற சம்பவங்கள் நடக்கிறதோ அந்த அனைத்து குற்ற சம்பவங்களும் மறைக்கப்பட்டதான் பார்த்திருக்கோம். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரம் கடுமையான போராட்டம் நடந்த பிறகுதான் அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதா. அதே மாதிரி முகப்பேர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் குற்றம் செய்யப்பட்ட பொழுது அதுவும் வந்து ஹைகோர்ட் தலையிட்டு சிபிஐ விசாரணை உத்தரவிட்ட பிறகு நடந்துச்சு. இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்துல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து குற்ற சம்பவங்கள் மறைக்கும் வேலையில செஞ்சாங்க. எங்கேயுமே ஒழுங்கான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. ஆனால் இப்பொழுது முதல்வர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், எந்த குற்ற சம்பவம் நடந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் செய்தாலும் அவர் மீது எந்த தயவுதாட்சியம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடுமையான அவர் மீது நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவங்களுக்கான யாரு தொடர்பு அனைவரும் கைது செய்யப்படும் என்ன தெளிவா அறிக்கை கொடுக்கப்பட்டதுக்கு எல்லா இடத்துலயும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரொசீஜர் மிஸ்டேக் சொல்லுங்க. அண்ணா நகர் சிறுமி விஷயத்துல என்னாச்சு, ஒரு வாரமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஒரு வாரமா பத்திரிகை எல்லாம் சொல்லி அப்புறம் உயர்நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த சிறுமிக்கு நியாயம் கிடைச்சது. அண்ணா யூனிவர்சிட்டி என்னாச்சுன்னு தெரியும். இங்க ஏதாவது இடத்துல ப்ரொசீஜரல் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லுங்க. குற்ற சம்பவங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் தனிப்பட்ட காரணங்களால் குற்ற சம்பவம் நடக்குது. ஆனால் இங்க அரசு எப்படி அதை நடத்துதுன்னு சொல்லிதான் நீங்க பார்க்கணும்.